ஹலோ மாணவ கண்மணிகளே, ஹலோ செல்லங்களே. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 2 பாடம் 3 தாவரங்கள், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பயனடைய வேணும் என்ற நோக்கத்துக்காகவே ஒவ்வொரு பாடத்தையும் பல அலகுகளாக பிரித்து உங்களுக்கு நல்ல விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் கவனித்து இந்த புத்தகத்தையும் படித்து நீங்கள் எல்லா விவரங்களையும் தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். வாங்க குட்டீஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம புக்கில் 83ஆம் பக்கம் தாவரங்கள். இந்த தாவரங்கள் அப்படின்னு சொன்னோடனே, இந்த தாவரங்கள் இல்லைன்னா நம்ம உலகத்தில் உயிரினங்கள் உயிர் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த தாவரங்கள்னால தான் நம்மளுக்கு காற்று கிடைக்குது, உயிர் வாழ்வதற்கு தேவையான காற்று கிடைக்குது. அடுத்து காய்கறிகள், பழங்கள், எல்லா வகைகளும், புல் இனத்திலிருந்து பெரிய மரங்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே எதில் தான் சேர்க்குறாங்க? தாவரங்களில் தான் சேர்க்குறாங்க. இந்த தாவரங்கள் நம்ம கண்களுக்கு குளிர்ச்சி, கண்ணுக்கு விருந்தளிக்குது. இந்த தாவரங்கள்லேருந்து தான் எல்லா வகையான பொருள்களும் தயாரிக்கிறாங்க. வீடு கட்டுவதற்கு தேவையான பொருளாக இருந்தாலும் சரி, பருத்தி ஆடைகள் செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி, வேறு மருந்து பொருள்கள், நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எல்லாமே இந்த தாவரங்களில் தான் கிடைக்குது. மற்ற உயிரினங்கள், விலங்குகள் உயிர் வாழ்வதற்கும் இந்த தாவரங்கள் தான் ரொம்ப 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 நம்மளுக்கு உதவி செய்யுது. இந்த தாவரங்கள் அதுவே உணவை தயாரிச்சுக்கிறது. இது ரொம்ப ஒரு சீக்ரெட்டான விஷயந்தான். நம்மளுக்கு சாப்பாடு எப்படி 3 நேரமும் சமைக்கிறோம், அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அதுக்கு என்னென்ன காய்கள் பழங்கள்லாம் வாங்குகிறோம், நிறைய செலவுலாம் ஆகுது. ஆனால் இந்த தாவரத்துக்கு அந்த வேலையே இல்லை. என்னது? அதுவே உணவை தயாரிச்சுக்குது. சூரிய ஒளி, காற்று, நீர், அது மட்டும் இருந்தால் போதும். அதை வச்சு அது உணவை தயாரித்து எல்லாருக்கும் கொடுக்குது. எல்லா உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு கொடுக்குது. மனிதர்களும் விலங்குகளுக்கும் அது உணவாக பயன்படுது. உணவாக மட்டும் இல்லை, மருந்தாகவும் பயன்படுது. அடுத்து தாவரங்கள் அனைத்து பாகங்களும் நமக்கு பயன்படுது. இயற்கை வளமாக உள்ள இது அழகு நிறைந்ததாக இருக்குது. கண்களுக்கு இன்பம் தருது. நம் உயிர் வாழ தேவையான உயிர் வழியாகி ஆக்சிஜனையும் தருது. சில தாவரங்கள் இயற்கையாகவே வாழும். சில தாவரங்களை நம்ம விதை போட்டு வளர்த்து பயன்படுத்துகிறோம். இது மாதிரி பல வகையான நன்மைகளை நம்மளுக்கு தருது. இந்த தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சி, விவசாயம் மற்றும் மண்ணின் வகைகள், இதெல்லாம் அந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தில் முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரந்த சேர்க்கையின் வகைகள், அதனுடைய காரணிகள் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து பூக்கும் தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து மண் வகைகள், அதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. அடுத்து தேனீ, மண்புழு, தட்டான், இதெல்லாம் விவசாயிகளுக்கு நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. இப்போ நம்ம முதல் வீடியோவில் தாவரங்களுடைய இனப்பெருக்கத்தை பற்றியும் இந்த மகரந்த சேர்க்கையை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். இப்போ தாவரத்தின் இனப்பெருக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனப்பெருக்கம்னா தன்னுடைய இனத்தை பெருக்கிறது. ஒரே இனத்தை சேர்ந்த புதிய உயிரினங்களை உருவாக்கும் செயல்முறையே இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னை போலவே மற்றொரு உயிரியை அல்லது மற்றொரு செடியை உருவாக்கக்கூடிய அந்த செயலுக்கு பேர் தான் இனப்பெருக்கம். தாவரங்கள், விலங்குகள் இரண்டுமே இனப்பெருக்கம் செய்யுது. தாவரங்கள் இனப்பெருக்கம் செய்யும் வேலையை மலர்கள் நிகழ்த்துது. ஒரு செடி பூத்துருச்சு அப்படின்னா அது அதனுடைய பயனை தரப்போகுது. வீடுகளெல்லாம் சொல்லுவாங்க, முருங்கை மரம் பூத்துருச்சு, கொய்யா மரம் பூத்துருச்சு அப்படின்னா, பூத்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து என்னது? அதனுடைய அடுத்த செயல்பாடே அதனுடைய பயன், கனிகள் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஆவலாக எதிர்பார்ப்பாங்க. எந்த ஒரு மரத்தையும் நட்டு வளர்த்தா அது பூத்துருச்சு அப்படின்னா அதுதான் அதனுடைய பலன்.
நம்ம வளர்க்குறதுக்குடைய பலனே வந்து அதனுடைய காய்கள் பழங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ தாவரங்களை இனப்பெருக்கம் செய்யும் வேலையை மலர்கள் நிகழ்த்துது. 2 வகையான இனப்பெருக்கம் இருக்குது. அதில் வந்து பாலின இனப்பெருக்கம், உடலவழி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலவழி இனப்பெருக்கத்தில் எதெல்லாம் செயல்படுது அப்படின்னா வேர், இலை, தண்டு, மொட்டு இதெல்லாம் வந்து உடலவழி இனப்பெருக்கத்துக்கு தேவையான பகுதிகள். பாலின பெருக்கத்தில் விதைகள் மூலம் புதிய தாவரங்கள் தோன்றுது. இப்போ வேறு, இலை, தண்டு அப்படின்னா வந்து இப்போ பூச்செடிகள்லாம் பார்த்திங்கன்னா பதியம் போடுவாங்க, அதை வச்சாலே வந்துடும். சில காய்கறிகள் இதெல்லாம் வந்து வேர்லையை வச்சு வெட்டி வச்சாலே வரும். அதை தான் வந்து உடலவழி இனப்பெருக்கம்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என்னென்னாக்கும் நம்ம விதை போட்டால் தான் அது வரும். அதை தான் வந்து பாலின பெருக்கது, விதைகள் மூலம் பரவும் தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மலர்கள், மலர் அப்படின்னு சொன்னாலே நம்ம கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடியது, வாசனை கொடுக்கக்கூடியது. இந்த மலர்கள்லேருந்து தான் பல வகையான வாசனை திரவியங்கள், சென்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, நறுமண பொருள்கள், நறுமண தைலங்கள்லாம் தயாரிக்கிறாங்க. அடுத்து இந்த மலர்கள் வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப விருந்தளிக்கக்கூடியது. ஊட்டி, கொடைக்கானல் அங்கெல்லாம் போனீங்கன்னா வண்ண வண்ண மலர்கள், வகை வகையான மலர்கள்லாம் இருக்குது. இந்த மலர்களை வச்சு தான் நம்மளுடைய ஆடைகளில் வந்து கலர் சூஸ் பண்ணுறதெல்லாம், மேட்சிங் செய்கிறதெல்லாம் பார்க்குறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வகை வகையான மலர்கள் கடவுளுடைய படைப்பில் ரொம்ப விசித்திரமானவை. இப்போ நம்ம புக்கில் பாருங்கள், 84ஆம் பக்கம் மலர்கள். மலரானது தாவரத்தின் இனப்பெருக்க பாகம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு செடி பூ பூத்துருச்சுன்னா அதுதான் அதனுடைய பயன் தரக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாற்றுருவாக்கப்பட்ட தண்டு பகுதியாக உள்ளது. மலர்களில் 4 முக்கியமான பாகங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா புள்ளிவட்டம், அல்லிவட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம். இது ஒவ்வொன்றையும் நம்ம படத்தில் புக்கில் படம் போட்டு காமிச்சிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் செம்பருத்தி பூவை பறிச்சுட்டு வந்தும் அதை நீங்கள் பார்த்து இதனுடைய படத்தில் உள்ளதை பற்றி ஒவ்வொன்றையும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். இந்த புள்ளிவட்டம் அப்படின்னா என்ன? மலரின் வெளிப்பாகம். இது பச்சையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மலர் மொட்டாக இருக்கும்போது அந்த புள்ளிவட்டம் தான் அதை பாதுகாக்குது. அடுத்து அல்லிவட்டம்னா என்ன? மலரின் வண்ணமயமான பாகம். இதுதான் வந்து பூச்சிகளை என்ன செய்யுது? கவர்ந்து இழுக்குது. அடுத்து மகரந்தத்தாள் வட்டம் அப்படின்னா அது ஆண் பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் என்ன உள்ளே வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு புரியும். இது ஆண் இனப்பெருக்க உறுப்பு, மகரந்தத்தாளால் ஆனது. ஒவ்வொரு மகரந்தத்தாளும் இழை போன்ற தண்டு பகுதியையும், அதாவது மகரந்த கம்பி, அது நுனியில் சிறிய பை, மகரந்த பை போன்ற அமைப்பு இருக்குது. மகரந்த பையில் மகரந்த துகள்கள் அப்படியே சாஃப்டாக அந்த பூவில் உள்ள இதை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் தெரியும், கையில் ஒட்டும். அடுத்து சூலக வட்டம். சூலக வட்டம்னா அது பெண் பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகரந்தத்தாள் வட்டம்னா ஆண் பாகம், சூலக வட்டம்னா பெண் பாகம். அதை நீங்கள் அந்த புக்கில் நம்மளுக்கு பப்பாளி அது வந்து ஒரு பால் மலர், ரோஜா வந்து இருபாலர் மலர்னால் ஆண் இருக்குது, பெண் இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருபால் மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் நல்லா கீழே அதை பூரா வாசி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அது புரியும். மலர்கள் வந்து இரவு வேளைகளில் நறுமணம் வீசுபவையாக இருக்குது. அவற்றின் இதழ்கள் வண்ணமயமானவைகளாக காணப்படும். எடுத்துக்காட்டு மா, பலா, கொய்யா, மல்லிகை, பல்வேறு மலர்களில் உள்ள நிறமிகளின் பெயர்கள் வந்து அந்த அட்டவணையில் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த மலர்கள்லாம் வந்து அந்திப்பூச்சி மற்றும் வௌவால்களால் மகரந்த சேர்க்கையிரும். அந்த சாயங்காலம் வந்து அந்த மலர்களில் வந்து ரொம்ப வாசனை வரும். அந்த நேரம் தான் பூச்சிகள் வந்து மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு அந்த வாசனையை பார்த்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து இந்த குறிஞ்சிப்பூவை பற்றி போட்டிருக்காங்க பாருங்கள். நீல கலரில் அந்த குறிஞ்சிப்பூ இருக்கிறதுனால தான் அந்த மலைக்கு பேரே நீலகிரி மலை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சோலா காடுகளில் காணப்படும் புதர் செடின்னு சொல்கிறாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த குறிஞ்சி பூக்கும். இந்த ஊதா நிற மலர்களான குறிஞ்சி மலர்களின் பேரிலிருந்து தான் நீலமலை என்று பொருள்களும் நீலகிரி மலையே உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுதான் மலர்களை பற்றி உள்ள விளக்கம். மலரில் முக்கியமாக 4 பிரிவு இருக்குது. புள்ளிவட்டம், அல்லிவட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சுலக வட்டம். அவ்வளோதான். அடுத்து மகரந்த. இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க.